தேவன் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார்னா எனக்கே சொல்லணும்னா சரி, தேவன் எனக்கு இருக்கிற அதிகாரத்தை நான் பயன்படுத்தணும் இருக்கிறேன். 2 வாரமாக வாட் இஸ் டிவைன் கனெக்ஷன், தி பிளெஸிங் ஆஃப் டிவைன் கனெக்ஷன் பேசணும். பொதுவாக இந்த டீச்சிங் ஏரியாஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகம் நான் செலவழிப்பதில்லை. ஒரு ரேமிக் பிளெஸிங் வேர்ட்ஸ்லேயே அப்படியே போயிட்டு இருக்கிறோம் ஒரு ப்ரொஃபட்டிக் மூவோட. பட் திஸ் இஸ் ஆல்சோ ப்ரொஃபட்டிக் டீச்சிங். இது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. பல நேரங்களில் சிலுவையில் எல்லாம் இயேசு முடித்திருக்கிறார் என்று சொல்லி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது சில பேசிக் விஷயங்களை அந்த சிலுவையில் முடித்த அந்த கிருபையினாலே உந்தப்பட்டு செயல்படுகிற சில விஷயங்களை நம்ம செயல்படாமல் அசால்ட் ஆக்கும்போது ஏன் லைஃப்ல ஆப்ரேட் ஆகலை என்கிற மனநிலைக்குள்ளே நாம் கடந்து வருகிறோம். நான் சொன்னேன், ஒருத்தர் இயேசு நாமத்தில் ஏசின ஒருத்தர் கூட பைக்கில் போகும்போது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஜெபம் பண்ண போன பிசாசு கிரியை நிறையா இருக்குன்னு பண்ணிட்டு கிளம்பும் போது பைக்கை ஸ்டார்ட் பண்ணார். பைக்கு ஸ்டார்ட் ஆகல. அது ஒரு பெரிய கொல்லிமலை மாதிரி ஒரு பெரிய மோசமான ஏரியா, மலைப்பாங்கான இடம், ஹெல்ப் கூட யாரும் இல்லை. அவர் இயேசு நாமத்தில் பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்கார். இயேசு நாமத்துக்கு வானம் பூதலத்தோர் கீழானோர் எல்லாம் கீழ்ப்படிது, இந்த பைக் கீழ்ப்படிய மாட்டேன். நானும் பக்கத்தில் ஜெபிச்சுட்டு இருக்கேன். இந்த ஆள் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. நான் தான் சொன்னேன்ல சார்ன்ற மாதிரி சொன்னேன். இருட்டாக போகுது கொஞ்ச நேரத்தில். திடீர்னு ஆவியானவர் சொல்றாரு, இயேசு நாமத்தில் மிதிக்கிறான், அதெல்லாம் இருக்கட்டும், ஆமா சாவியை போட்டான் முத கேளு அப்படின்னா. ஒன்னு நான் கேட்டேன், பிரதர் சாவி போட்டீங்க? ஓ சாரி. நீ சாவியை போடாம இயேசு நாமத்தில் சொல்லி அந்த மாதிரி சில விஷயங்களை பேசிக்கா கடவுள் நமக்கு சொல்றாரு. இது எந்த அளவு உங்க லைஃப்ல அதெல்லாம் டிவைன் கனெக்ஷன்லாம் இதுல ஒண்ணு. அதெல்லாம் விட்டு ராபா காபா என்ன ராபா காபா விடிய துடுப்ப போடுற படகு கட்டி இருக்கான் இல்ல கயிறு ஊத்தியா நீ? இந்த இது சொல்லி கொடுக்குறாங்க, வாட் இஸ் தட், அந்த சமையல் கலையில் சொல்லி கொடுப்பாங்க. நீங்க தண்ணீரை ஊற்றவும் அப்புறம் ரவையை போடும் இதை போடும் எல்லாம் போட்டேன், ஒண்ணுமே ஆகல. ஏன்? அடுப்பு பத்த வை முத. அப்ப இயேசு எல்லாவற்றையும் முடித்து விட்டார், எனக்கு எல்லாம் நடந்து போச்சு. அடுப்பை பத்த வைப்பா. இயேசு உனக்குள் வந்தத நோக்கமே இனிமே இன்டிசிப்ளினான உன் லைஃப டிசிப்ளினா மாத்துற, சத்தத்தை பேசுற. அடிக்கடி சொல்ல எல்லாமே அவர் பார்த்துக்குவார்னா வரப்போகிற காரியங்களை எனக்கு எதுக்கு அவர் தெரியப்படுத்தணும்? என் கேள்வி அதுதான். எல்லாம் அவர் பார்த்துக்கிறப்ப எனக்கு எதுக்கு சொல்லணும்? வண்டி நான் உட்கார்ந்து இருக்கிறேன், டிரைவர் ஸ்பீட் பிரேக் எனக்கு எதுக்கு சொல்றீங்க? நீங்க தானே ஸ்பீட் பிரேக் பார்க்கணும். அப்ப தேவன் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார்னா எனக்கே சொல்லணும்னா சரி, தேவன் எனக்கு இருக்கிற அதிகாரத்தை நான் பயன்படுத்தணும் விரும்புறாரு. God wants to exercise your authority. தேவன் உங்களை ரோபோவாக மூளை வளர்ச்சி இல்லாதவர்களாய் படைக்கவில்லை, தன்னுடைய சாயலாக படைத்தார்.